ஸ்வீட் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வீடியோவில் தான் நான் பாவர்ட்டி லைனை பற்றி பேசியிருந்தோம். ஸோ அந்த பாவர்ட்டி லைனை பேசி முடிச்ச அடுத்த நாளே பார்த்தா எனக்கு ஒரு சர்ப்ரைசிங் நியூஸ். நம்ம கவர்மெண்ட் 6500 கோடி அப்படின்ற அமௌண்ட்டை மகளிர் உரிமை தொகைக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சர்ப்ரைஸ்னா, ஒவ்வொரு மகளிருக்கும் 5000 ரூபா அப்படின்றத இன்னைக்கு புது ஸ்கீமாக கொடுத்துருக்கு. இப்போ எல்லாரும் நிறைய பேர் இந்த தம்ப்நெயிலோட போஸ்டர் பார்த்து வந்திருப்பீங்க. 50% பெண்கள் இந்த ஃப்ரீ ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆகியிருக்காங்க. இங்கே யாரும் ஓப்பனாக இதை எதுக்காக இவ்வளோ ஸ்கீமுக்கு இவ்வளோ கோடி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா கேட்குறவங்களுக்கு அவங்க மக்களுக்கு ஆப்போசிட்டாக செய்கிறாங்க அப்படின்ட்டு அவங்களோட ஓட்டு போயிருன்றதுக்காக இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் யாருமே அப்போஸ் பண்ணி சொல்ல மாட்டாங்க. சரிங்க, இப்போ நம்ம விஷயத்துக்கு நேராகவே வரலாம். முதல்ல டேட்டாவிலேருந்தே ஆரம்பிக்கிறோம். தமிழ்நாட்டோட மொத்த மக்கள் தொகை சுமார் 7.7 கோடி இருக்கு. இந்த மக்கள் தொகையை நம்ம வயது அடிப்படையில் பிரித்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான பேட்டர்ன் தெரியும். அதாவது பிறந்த குழந்தையிலேருந்து 20 வயசு வரைக்கும் இருக்கிறவங்கள நம்ம நீக்கிடலாம். ஏன்னா அவங்க இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அண்டரில் அவங்க வர மாட்டாங்க. இதை நீங்கள் நீக்கினீங்கனாலே கிட்டத்தட்ட 2.25 கோடி பேர் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடுவாங்க. தென் மீதி இருக்கிறத பார்த்தீங்கன்னா சுமார் 5.2 கோடி பேர் தான் இந்த 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வருவாங்க. அதாவது தமிழ்நாட்டில் 70% மக்கள் வேலை செய்கிற வயசுக்கு அண்டரில் வந்துடுவாங்க. இப்போ இந்த 20 வயசுக்கு மேலே இருக்கிற மக்களை நீங்கள் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியும். அதாவது மொத்த மக்கள் தொகை 70லேருந்து 75% வயது அடல்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் நம்ம ஜெண்டரை ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஆண்கள் பெண்கள் இருவரும் கிட்டத்தட்ட சம அளவில் தான் இருக்கிறாங்க. அதாவது பாலின சமநிலை நம்ம தமிழ்நாட்டில் நிலவுது. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். இந்த 20 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள் எத்தனை பேர் அப்படின்றத பார்க்கும்போது தோராயமாக 2,80,00,000-லேருந்து 2,90,00,000 வரைக்கும் பெண்கள் இருக்காங்க அப்படின்றது தான் நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இது மொத்த தமிழ்நாட்டோட மக்கள் தொகையில் சுமார் ஒரு 36லேருந்து 38% ஆகும். இந்த எண்ணிக்கையை நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு 40% பெண்கள் அடல்ட்ஸாக இருக்காங்க அப்படின்றது நம்ம தீர்மானிச்சுக்கலாம். சரி, இப்போ தாங்க இங்கே ஒரு பேட்டர்னே தெரியுது. இப்போ நம்மளுடைய அரசு மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நம்மளுக்கு அறிவித்தாங்க. அதில் நம்மளுடைய கவர்மெண்ட் சிஎம்ஏ என்ன சொல்லியிருக்காருன்னா சுமார் 1,35,00,000 பெண்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்திருக்காங்க அப்படின்றத அவரே சொல்லியிருக்கார். இதை கணக்கில் நம்ம போட்டு பார்த்தாலே 20 வயசுக்கு மேலே இருந்து பெண்களில் கிட்டத்தட்ட 50% பேர் இந்த திட்டத்தின் கீழே தான் அவங்க வர்றாங்க. இங்கே தான் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி எழுதுங்க. இந்த அளவுக்கு ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் கவுண்ட் பெண்கள் இருக்காங்க இந்த திட்டத்தில் பயனடைகிறாங்க அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாமே எக்கனாமிக்கலாக வீக்கர் செக்ஷனாக இருக்காங்களா அப்படின்றது தான் எனக்கு ஒரு கேள்வியே. ஏன்னா இந்த திட்டத்தில் பல எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நம்ம கவர்மெண்ட்டே விதிச்சிருக்காங்க. அதாவது குடும்ப தலைவராக பெண்கள் இருக்கணும், அந்த பெண்களுக்கு அரசு வேலை இருக்கக்கூடாது, அதே மாதிரி வருமானம் குறிப்பிட்ட வரம்புக்குள்ளே தான் இருக்கணும், அதே மாதிரி பெரிய சொத்துக்கள் இருக்கக்கூடாது, வாகனம் போன்ற சொத்துக்களும் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. ரேஷன் கார்டு கட்டாயமாக இருக்கணும் அப்படின்ற பல எலிஜிபிள் கிரைட்டீரியாவை நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த எல்லா விதிமுறைகளையும் சேர்த்து பார்த்தாலே இது ஒரு குறிப்பிட்ட சமூக பொருளாதார பிரிவை சேர்ந்தவங்களா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் இங்கே வருது. மேலும் அரசு துறைகள் எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஏராளமான பெண்கள் வேலை செய்கிறாங்க. கல்வி, சுகாதாரம், போலீஸ், நிர்வாகம், உள்ளாட்சி அமைப்புகள், போக்குவரத்து, சமூக நலத்துறை, இந்த மாதிரி பல துறையில் இருக்காங்க. இவங்க அனைவரும் இந்த திட்டத்துக்கு கீழே உள்ளே வரவே போகிறதில்லை. ஏன்னா அவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல ரிமூவ் ஆகிட்டாங்க. இந்த கணக்கில் எடுத்துட்டாலே குறைஞ்சபட்சம் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பெண்களுக்கு பக்கமாக நேரடியாக எலிஜிபிள் பட்டியலிருந்து நீக்கிடுவாங்க. அப்படி இருக்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 1.35 கோடி பெண்கள் இந்த திட்டத்தில் இருந்திருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா இது சரியான இலக்கை கொண்ட திட்டமா இல்லை மிகப்பெரிய அளவில் பரவிய திட்டமா அப்படின்றது தான் ஒரு கேள்வி. பணம் யார் கொடுத்தாலும் மக்கள் வாங்கத்தாங்க செய்வாங்க என்பது தான் ரியாலிட்டி. இலவசம்னு சொல்லிட்டா இங்கே எதிர்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிரும். ஆனால் அதே நேரத்தில் நீண்ட காலத்துக்கு இந்த சமூகத்துக்கு பொருளாதாரத்துக்கும் என்ன விளைவுகள் கொடுக்க போகுதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்கே இலவசம்னு சொன்னால் எதிர்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிரும். இலவசங்களை நம்பித்தான் இங்கே அரசியலே ஓடிட்டு இருக்கு. அதே நேரத்தில் நீண்ட காலத்துக்கு இந்த சமூகத்தில் பொருளாதாரத்துக்கு என்ன விளைவு கொடுக்க போகுது அப்படின்றது தான் இங்கே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. சரி, அந்த மகளிர் உரிமை தொகையை எப்படி பெறுறது அப்படின்றத பற்றி நம்ம இங்கே பார்த்துடலாம். மகளிர் உரிமை தொகை பெறதுக்கு 2 வழி தாங்க இருக்குது.
ஒன்று ஆஃப்லைன் மெத்தட், இன்னொன்று ஆன்லைன். இந்த ஆஃப்லைன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எங்கே போய் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில், தென் சேவா சென்டரில் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் நிறைய கவர்மெண்ட் ஸ்பெஷல் கேம்ப் நடத்தும். உங்களுடன் ஸ்டாலின் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேம்ப்ஸ் நடத்துவாங்க, அங்கே போய் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக், ஓட்டர் ஐடி, தென் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் நீங்கள் கொண்டு போகணும். இது கூட உங்களோட ஆதார் மொபைல் எண் வந்து லிங்க் ஆகிருக்கும். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா சரியான டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணிவிடுவாங்க. ரெண்டாவது மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் உங்களோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உதவி திட்டம் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா, தட் இஸ் kmut.tn.government.in, அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இருக்கும். அதில் நீங்கள் உள்ளே போய் உங்கள் மொபைல் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு நம்பர்லாம் நீங்கள் அதில் கொடுத்துட்டிங்கன்னா, தென் உங்களோட ஃபேமிலி இன்கம் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கேட்கும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா, ஒன்ஸ் தே வில் வெரிஃபை, உங்களோட அப்ளிகேஷன் அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் 30 to 45 days வந்து இட் டேக்ஸ் டைம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இஃப் யூ ஆர் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மணி வந்து டெபிட் ஆகிடும். இந்த 2 மெத்தட். இதில் யாராவது நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணி பயனடைஞ்சுக்கோங்க. ஏன்னா கவர்மெண்ட் கொடுக்குற காசை ஏன் வேணான்னு சொல்லுவாங்க, அது நம்ம காசு தாங்க. சரி, இந்த வீடியோவில் அப்போ நீ என்னதான்ப்பா சொல்ல வர அப்படின்னா, இங்கே 50% பெண்கள் இந்த திட்டத்துக்கு கீழே பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னும் போது, அந்த பெண்களுக்கு சொந்தமாக வீடு இருக்கக்கூடாது, கார் இருக்கக்கூடாது, சொத்து இருக்கக்கூடாது அப்படின்ற இத்தனை எலிஜிபிலிட்டி ஸ்கீம் அண்டரில் அவங்க எல்லாம் சேர்ந்து அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட 50% பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இதுக்கு எலிஜிபிள் ஆகியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து பெருமைப்படக்கூடிய விஷயமா, இல்லை வந்து நம்ம வளர்ச்சி அற்ற பாதையில் நம்ம தமிழ்நாடு பின்னோக்கி கீழே இருக்கமா அப்படின்றது தான் எனக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்த வீடியோவில் நானாக ஒரு முடிவை திணிக்கலைங்க. நான் ஃபுல்லாக ஒரு டேட்டாவை என்ன நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டாவை நம்ம எடுத்து பிரித்து பார்க்கும்போது இது ஒரு ஷாக்கிங் நியூஸாக தெரிஞ்சுது. இதுக்கு வந்து நான் ஒரு கிளாரிட்டி தாங்க கொண்டு வந்திருக்கேன். அதாவது ஒரு ஸ்ட்ராங் சொசைட்டி எமோஷன்ஸால் மட்டும் பில்ட் ஆகாது, அது இன்ஃபார்ம்டு சிட்டிசன்ஸால் தான் பில்ட் ஆகும் அப்படின்றது. நம்ம ரியாக்ட் பண்ணாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பித்தாலே இங்கே எல்லாமே ஒரு டிஸ்கஷனாக தான் மாறும். இந்த விஷயம் உங்களை ஏதாவது சிந்திக்க வச்சிருந்தா அதுவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் அடுத்த வீடியோவில் இந்த திட்டத்தோட நீண்ட கால தாக்கம் என்ன, அதோட இம்பேக்ட் என்ன அப்படின்றத பற்றி நான் விரிவாக பேசுகிறேன். மீண்டும் சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் வரும்.